இந்த காட்டுக்கு வேட்டைக்கு வந்ததுல அர்ஜுனனும் ஒருத்தன். இவங்க காட்டுக்கு வேட்டையாட வரும்போது எப்பவுமே நாய்களையும் கூட்டிட்டு வருவாங்க. இந்த நாய்கள்ல ஒண்ணு தெரியாத்தனமா ஏகலைவன் வில்வித்தை செய்யற இடத்துக்கு போயிருச்சு. தன்னோட வில்லாற்றல் மூலமா ஏகலைவன் அந்த நாயோட வாயை கட்டுறான். இப்படி வாய் கட்டப்பட்ட நிலையிலேயே அந்த நாய் துரோணரும் ராஜகுமாரர்களும் இருக்கிற இடத்துக்கு வருது. இத பார்த்த எல்லாரும் ஆச்சரியத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. இவ்வளவு திறமையான வீரன் இந்த காட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு மேலோங்குது. அந்த ஆர்வத்தோடயே எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா தேடி அதை ஏகலைவன் தான் செஞ்சான் அப்படின்றத கண்டுபிடிச்சு துரோணர்ட்டையும் சொல்றாங்க. இதை கேட்ட ஆச்சரியமான துரோணர், இவ்வளவு திறமையான வீரனை நானே போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும், அதனால நானே போய் பார்க்கிறேன் அப்படின்னு அவனை தேடி போறாரு. துரோணரை பார்த்த ஏகலைவன் பெரு மகிழ்ச்சியில அவரை வணங்கி உபசரிக்கிறான். இதெல்லாம் கண்டுக்காத துரோணர் போன வேகத்திலேயே நாயோட வாயை கட்டுற வித்தைய உனக்கு யாரு கத்து கொடுத்தா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன் என்னோட குரு தான் கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். துரோணரும் ரொம்ப ஆர்வமா யார் அந்த குரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன் என்னோட